நட்புக்கு உதாரணமா பல பேரோட நட்பா வரலாறுல சொல்லுவாங்க. ஆனா அந்த வரலாறையே திருப்பி எழுதணும்னா இந்த 2 பேரோட நட்பை தான் இலக்கணமா எழுதணும். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். பிளட் பிரஷர் அதிகமானா நம்மலாம் எப்படி டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோமா, அந்த மாதிரி இவங்கள பாருங்க ஏதோ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்களா. அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. நம்ம அண்ணன் வாழ்க்கையில மட்டும்தான் அவ்வளவு பெரிய தடைகள் இருந்துச்சுன்னு பார்த்தா இந்த உலகத்துல அதே மாதிரி பல பேரா பிடிப்பாத தடைகளை தாண்டி பல போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த 2 அக்காங்களையும் பாருங்க, வீட்டுக்கு போயெல்லாம் நீ எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களோட முயற்சியெல்லாம் கடைசியில இப்படி வீண் முயற்சியா தான் முடியுது. நம்ம தலைவனுக்கு இருக்க அறிவுக்கு பெரிய விஞ்ஞானியா வந்திருக்க வேண்டியவன் அவர் இப்படி மேட்ச் பார்க்க வந்தா சரக்க கொண்டு வந்தா இல்லையாதா விட மாட்டேன்றீங்கன்னு இப்படி சாம்ராஜ்ல மறைச்சு வச்சு கொண்டு வந்தானோ. உங்களுக்கு அறிவோ அறிவு? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஜலமறிவு படத்துல சூர்யா உடம்புக்குள்ள போதி தர்மரை கொண்டு வர எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. ஆனா இங்க நம்ம தலைவனை பாருங்க, வெறும் 100 மில்லி தான் போட்டா போதி தர்மன் மட்டும் இல்ல புத்தர்ல இருந்து அந்த காலத்து சித்தர் வச்சு எப்படி வெளியே கொண்டு வந்தானோ. 100 மில்லி உள்ள போனா போதி தர்மன் தான் வெளியே வருவாருன்னு பார்த்தா ஒரு சேஞ்சுக்கு இப்படி நம்ம அண்ணன் உடம்புல இருந்து சந்திரமுகி வெளியே வந்துருச்சு. அடிச்ச சருக்களை என்னதான் தலை சுத்தி போய் கீழே இருந்தாலும் நடன தாக்கை விடாம நான் முயற்சியோட பாருங்க இறந்து நின்று எப்படி திரும்பவும் ஆடணும். தன்னம்பிக்கைய நம்ம தலைவங்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அடப்பாரா, ஒரு போதி தர்மர் தான் உருவாகி இருக்காருன்னு நினைச்சா ஊருக்குள்ள பல போதி தர்மர்கள் உருவாகி இப்படி வளவிட்டு இருக்கானுங்களே. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. அங்கேயாவது பரவாயில்ல, சந்திரமுகி இங்க பாருங்க லாரன்ஸ் மாஸ்டர் சேர்ந்து வந்தே அறிக்கை என்ன குது குதலாதான். நம்ம பயலுங்க ஃபுல்லா குடிச்சு வயிறு ஃபுல்லா இருந்ததால நீயும் கொஞ்சம் குடின்னு ஆசையா வச்சிருந்த பைக்கு ஓட்டி விட்டு இருக்கானுங்க. எரிபொருள் டேங்கு இது எல்லாமே சாராயம் தான். சரி, வண்டி அப்படி ஓடுன்னு பார்த்தா பெட்ரோலை பாருங்க எந்த கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்களா. இந்த பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, 1 லிட்டர் பாட்டில் இப்போ சொல்லி இப்படி வச்சிருக்காங்க. வர்ற மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்துல பெருசா சாதிக்கணும்னா அவன் போற வழியெல்லாம் இவ்வளவு தடை இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நம்ம தலைவனை பாருங்க, அவன் நடந்து வர வழியெல்லாம் இவ்வளவு தடை இருந்தோம் அந்த தடையெல்லாம் மீறி எப்படி கடைசியில வந்து ஜெயிச்சு காட்டணும்னா கடந்து வந்த பாதையில எவ்வளவோ தடை இருந்தோம் அந்த தடையெல்லாம் மீறி நம்ம தலைவன் இப்படி சாதிச்சுட்டான். நம்ம தலைவன் என்னதான் போதையில மக்கள் போதை ரகமா வண்டி வந்தாலும் வண்டி மட்டும் சும்மா ஸ்கேல் வச்சு கொடுத்து மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகும். பெரிய பைக் பேச தோதரவன் நம்ம தலைவன் கிட்ட நம்ம அண்ணன் சாப்பிட்ட மருந்துக்கு பயங்கரமா தூக்கம் வர சரி வீட்டுக்கு போய் தூங்காம கட்டில தூக்கிட்டு போனோம். அங்க நம்ம அண்ணனை இங்கேயே தள்ளிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு தூங்கலான்னு நினைச்சாரு நம்ம அண்ணன். ஆனா தூக்கத்துக்கும் நம்ம அண்ணனுக்கு நடந்தா போல தூக்கம் ஜெயிச்சிருச்சு. அதனால இங்கேயே தூங்கிட்டாரு. நட்பொண்ணா இப்படிதான் இருக்கணும், சரியான நேரத்துக்கு நண்பனோட கையை பிடிச்சி இப்படிதான் கூட்டிட்டு போயிடணும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. இங்க நம்ம அண்ணனுக்கு ஐயோ பெரிய தண்ணி இருந்தா மட்டும் பார்த்தாது, அந்த தண்ணியோட சேர்த்து அண்ணனோட கையில இருக்க தண்ணியோ அண்ணனுக்கு உள்ள போலதான் அண்ணுக்குள்ள மிதக்கிற அண்ணனோட பாடி செல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? சிங்க பெண் இப்படிதான் இருக்கணும். அதோட பொருளாதாரத்தையே இவங்கள மாதிரி தான் தூக்கி நீ பாத்தணும். நான் 2 குவார்டர் குடிப்பேன். என்னடா இது? என்னம்மா இது?